Okay, fine. இந்த IS 875 part 2 எதுக்காக அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாபுக்கு லோடு கொடுக்குறீங்க தெரியுமா, லைவ் லோடுன்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே ஒவ்வொரு ஸ்லாபுக்கு வந்து ஒவ்வொரு லோடு கொடுப்பீங்க. லைவ் லோடு இந்த ஸ்லாபுக்கு வந்து இந்த லோட் 3 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், 4 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி லைவ் லோட்ல கொடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த IS 875 part 2 அந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன எடுக்கணும், லைவ் லோட் நீங்க எல்லாமே எடுப்பீங்க. ஓகேவா, அது இருக்கிறது என்னன்னா இந்த லைவ் லோடு IS 875 part 2ங்கிறது. நெக்ஸ்ட் IS 875 part 3ங்கிறது விண்ட் லோடுக்கு உண்டான கோட் புக்ஸ். ஓகேவா, நீங்க விண்ட் லோட் டிசைன் பண்றீங்க அந்த மாதிரி கேட்டகரியில போறீங்கன்னா IS 875 part 3 அந்த கோட் புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கோட் ஆஃப் பிராக்டிஸ் IS 875 part 5. ஓகேவா, இந்த part 5ங்கிறது எதுக்காக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு லோடு காம்பினேஷன் நீங்க போடுறீங்களா, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் 1.5 வால் இன்டூ பண்ணுவீங்க, 1.2 வால் இன்டூ பண்ணுவீங்க, அது எல்லாமே எந்த கோட் புக் வச்சு ரெஃபர் பண்றாங்கன்னா IS 875 part 5 வச்சுதான் உங்களுக்கு என்ன லோட் காம்பினேஷன் ஸ்பெஷல் லோட்ஸ் எல்லாமே இந்த கோட் புக் வச்சுதான் டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் எய்ட்ஸ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட். இந்த கோட் புக் எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரு பீம் டிசைன், காலம் டிசைன் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் எனக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்னு இந்த கோட் புக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பீம் டிசைன் எப்படி பண்றது, காலம் டிசைன் எப்படி பண்றது, ஒரு பைஆக்சியல் காலம், யூனிஆக்சியல் காலம், எல்லா விதமான காலம் டிசைன் என்ன பண்ணிருப்பாங்க இதுல வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காலத்தோட வேல்யூஸ் எல்லாமே நீங்க எதுல இருந்து எடுப்பீங்க, இந்த IS 456 1978ல இருந்தா எடுப்பீங்க கோட் புக். இது கண்டிப்பா தேவை. இப்ப சொல்லிட்டு வர கோட் புக் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு டிசைன் பண்ண போறீங்க, ஒரு இது பண்ண போறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஹேண்ட் புக் ஆன் காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங். இப்போ நீங்க பீம், காலம், ஸ்லாப்ல டீடைலிங் டயக்ராம் வரையணும் அப்படின்னு இந்த கோட் புக் தேவை. இது என்ன கோட் புக்னா SP34ன்னு சொல்லுவாங்க. இந்த கோட் புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. SP34 வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஆக்சுவலா வந்து டீடைலிங்காக இந்த கோட் புக் மெயினா யூஸ் பண்ணுவோம். இப்ப சொன்ன கோட் புக் எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்கும்னா நெட்லயே இருக்கு. ஓகேவா, நெட்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்கா நெட்ல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம் SP34 அந்த கோட் புக்ஸ் எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிராக்ஸ் ப்ரிவென்ஷன் வந்து இது பண்றது. ஓகேவா, பில்டிங்ல வந்து கிராக்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா எதனால வருது, எப்படி கிராக்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் பண்றது, அதுக்காக இந்த கோட் புக்ஸ் மெயினா யூஸ் பண்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை நீங்க மேக்ஸிமம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, IS 16700 2017. இதுக்கு எதுக்காகனா டால் காங்கிரீட் பில்டிங்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, டால் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க ETABSல பண்றது எல்லாமே மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, டால் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கிரைட்டீரியா யூஸ் பண்றதா என்னன்னா டால் ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டால் ஸ்ட்ரக்சர் போறீங்க அப்படின்னா IS 16700 2017 அந்த கோட் புக் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி இருக்கணும். ஓகேவா, அதுக்காக தான் இப்போ வர கோட். இதை டால் ஸ்ட்ரக்சர் போறீங்க, G+10 12 போறீங்க அப்படின்னா அந்த கோட் புக் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1893 2016 இது வந்து அப்டேட் 2002ல இருந்து 2016 அப்டேட் பண்ணிட்டாங்க. எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்க்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் கோட் புக் வந்து இப்போ வந்திருக்கு 2016. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது என்னன்னா 2002ஓட இருந்துச்சு. இப்போ வந்து 2016 வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 13920 இது எதுக்காகனா அந்த எர்த்குவேக் டீடைலிங் பண்றீங்களா, எர்த்குவேக் டிசைன் பண்றீங்களா, எர்த்குவேக் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடைலிங் பண்ணுவீங்களா, எர்த்குவேக் வந்து தனியா டக்கிள் டீடைலிங் தனியா பண்ணுவீங்க. ஓகேவா, அதுக்கான கோட் புக் தான் இந்த 13920 கோட் புக் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எர்த்குவேக் டிசைன் ஃபுல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க, பண்ணப்பறம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா அது டீடைலிங் நார்மல் IS 456 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் சொல்றேன், பட் நார்மல் கண்டிஷனுக்கு வந்து IS 456 போய்க்கலாம். பட் ஸ்பெஷல் கண்டிஷன்ல நீங்க பண்றதா இருந்துச்சுன்னா இந்த டீடைலிங் 13920 கோட் புக் கண்டிப்பா தேவை. ஓகேவா, இப்போ சொன்ன கோட் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம இதெல்லாமே டேரக்டா நீங்க போனீங்கனாலும் நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். NBC அதே மாதிரி IS 456 IS 875 part 2 அதே மாதிரி part 3
அதே மாதிரி எல்லா கோட் புக்ஸும் இப்போ டீடைலிங் கோட் புக்ஸ் அதே மாதிரி டால் ஸ்டிச் இருக்கு 16700 அதே மாதிரி 1893 பார்ட் 1 அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் 13920 அந்த கோட் புக் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம் இதுதான் என்னன்னா நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்தெந்த கோட் புக்ஸ்ல இருந்து என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும் ஓகேவா அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் நம்ம எந்தெந்த கோட் புக் எது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியணும் எங்கிருந்து எந்தெந்த வேல்யூஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியணும் தெளிவா தெரியணும் ஓகேவா இதுதான் என்னன்னா பேசிக்கா ஒரு கோட் புக்ஸ்ல இருந்து நம்ம இன்னும் நிறைய கோட் புக்ஸ் இருக்கு ஃபவுண்டேஷனுக்கு தனியா இருக்கு சாயிலுக்கு தனியா இருக்கு அதுல போனீங்கன்னா சாயில் டெஸ்ட்டுக்குன்னு தனியா கோட் புக்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய கோட் புக்ஸ் இப்ப நான் கம்மி தான் இப்ப சொல்லி 6 or 7 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போனீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கோட் புக்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ஓகேவா நிறைய கோட் புக்ஸ் நீங்க எந்த கோட் புக்ஸ் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணாது 1000 சம்திங் மேல இருக்கு கரெக்டா தெரியல உங்களுக்கு எந்த கோட் புக்ஸ் வேணாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன பைப் லைன் போடுறீங்க சீவர் லைன் போடுறீங்க எது போடுறீங்கன்னாலும் உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கோட் புக்குமே இருக்கு இது வந்து நம்மளுக்கு என்னன்னா பேசிக்கா யூஸ் பண்ற கோட் புக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கே தெரியும் காங்கிரீட்ல நீங்க ஃபீல்ட்ல போகும்போது என்ன டெஸ்ட் பண்ணணும் வாக்கபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி மினிமம் பீரியட் நம்மளுக்கு எவ்வளவு ஷட்டருக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட்டுக்கு எத்தனை கியூப்ஸ் போடணும் நம்மளுக்கு வந்து 1 to 5 மீட்டர் கியூப்பான எத்தனை கியூப்ஸ் போடணும் அதே மாதிரி 16 to 30 அதே மாதிரி எத்தனை கியூப்ஸ் போகணும் அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதெல்லாம் நம்ம வந்து ஃபீல்ட்ல போகும்போது டெஸ்ட் பண்ணுவோம் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் நீங்க ஒரு காலம் மார்க்கிங் பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் மெயின் ஓகேவா இப்ப சொல்ல போற பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் பிளானிங் ஆஃப் ஆர்சி பில்டிங்ஸ் ஓகேவா இதுல வந்து ஒரு நீங்க ஸ்ட்ரக்சரல் பிளானிங் ஆர்சி பில்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா அதுல வந்து பொசிஷனிங் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் பொசிஷனிங் ஆஃப் பீம்ஸ் அடுத்து ஸ்பேனிங் ஆஃப் ஸ்லாப்ஸ் லேஅவுட் ஆஃப் ஸ்டேர்கேஸ் செலக்டிங் ஆஃப் ப்ராப்பர் டைப் ஆஃப் ஃபுட்டிங் ஒரு நார்மலா நீங்க ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா தேவை பொசிஷனிங் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் காலம்ஸ் அதே மாதிரி பொசிஷனிங் ஆஃப் பீம்ஸ் எப்படி ஸ்பேனிங் ஆஃப் ஸ்லாப்ஸ் லேஅவுட் ஆஃப் ஸ்டேர்கேஸ் செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் டைப் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் ஓகேவா இது எல்லாமே உங்களுக்கு மெயின் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பண்ணுவோம் ஓகேவா இது சொன்னா ரொம்ப டைம் ஆகும் நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் எல்லாத்தையுமே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் காலம்ஸ் ஓகேவா நம்ம ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும் எந்த மாதிரி ஓரியன்டேஷன் பண்ணணும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஓகேவா இதுதான் நம்மளுக்கு என்னன்னா பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா காலம் எந்தெந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க கொடுத்துருப்பாங்கன்னா நியர் த கார்னர் ஆஃப் த பில்டிங் நியர் த கார்னர் எல்லாத்துலயுமே நம்ம காலம் கம்பல்சரியா கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பீம் இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துலயும் நம்மளுக்கு கம்பல்சரியா காலம் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி avoid the projection column outside wall the depth of the column contained with the major axis அது depth of the content அதுதான் மெயின் பாயிண்ட் உங்களுக்கு எப்பவுமே வந்து பீம்ல வந்து என்ன இருக்குன்னா வித் டெப்த் இருக்கும் அந்த டெப்த் போர்ஷன் வந்து உங்களுக்கு என்னன்னா பீமோட லாங்கஸ்ட் ஸ்பேன் சைடு தான் உங்களுக்கு பீம் காலத்தோட டெப்த் வந்து உட்கார வைக்கணும் ஓகேவா எனக்கு சொல்ற டைம் இல்லை இதை சொன்னா இதுக்கே 3.5 hours மேல ஆயிரும் இந்த பிபிடிக்கு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் அந்த டெப்த் ஆஃப் த காலம் கண்டெய்ன்ட் வித் மேஜர் ஆக்சிஸ்னா உங்களுக்கு அந்த ஒரு காலத்துல வந்து ஷார்ட்டர் பீமும் வரும் லாங்கர் பீமும் வரும் ஓகேவா அப்போ வந்து அந்த பீம் காலத்தோட டெப்த் இருக்குல்ல அந்த டெப்த் வந்து எந்த பக்கம் உட்கார வைக்கணும்னா எந்த சைடு லாங்கர் பீம் வருதோ அந்த பக்கம் தான் நீங்க ஓரியன்டேஷன் பண்ணணும் காலத்தோட டெப்த் சைடு வந்து ஓகேவா அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து இது என்னன்னா மெயின் பாயிண்ட் உங்களுக்கு வந்து மற்ற பாயிண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி லார்ஜ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க காலம் அண்ட் ப்ராப்பர்ட்டி லைன் அது என்னன்னு ஃபவுண்டேஷன்ல போகும்போது நான் சொல்றேன் ஓகேவா என்னன்னா இதுதான் நியர் த கார்னர் ஆஃப் த பில்டிங் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் த காலம்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும் அவாய்ட் த ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அவுட் சைடு வால் வராம டெப்த் எப்பவுமே வந்து லாங்கர் ஸ்பேன் சைடு தான் பீமோட டெப்த் வந்து நம்ம உட்கார வைப்போம் அதே மாதிரி லோடிங் கண்டிஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உட்கார வைப்போம் ஓகேவா எந்த கண்டிஷன் எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம உட்கார வைப்போம்
அவாய்ட் லார்ஜ் டு லார்ஜ் சென்டர் டிஸ்டன்ஸ். இது என்னன்னா நீங்க ஒரு காலம் மார்க்கிங் பண்றீங்கன்னா இது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இது மினிமம் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து ரஃபா நீங்க காலம் மார்க் பண்ணிக்கலாம். நான் எந்தெந்த டைரக்ஷன் காலம் மார்க் பண்ண போறேன் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்தீங்கன்னா அந்த காலம் நீங்க மார்க் பண்ணிட்டீங்க, அந்த காலம் சப்போஸ் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணி பார்க்கணும், அந்த காலத்துல என்னென்ன இருக்கணும். as per IS 456 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாங்கிடியூனல் பார்ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.8% கீழே போகக்கூடாது, நாட் மோர் தென் 6% மேல போகக்கூடாது. நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் போறீங்கன்னா 2%குள்ளே வந்துட்டா உங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். ஓகேவா? நீங்க பில்டிங் கட்டும்போது எப்பவுமே எக்கனாமிக்கலா இருக்கணும். அதான் சொல்லியிருப்பாங்க as per IS 456ல நீங்க ஒரு காலம் டிசைன் பண்றீங்கன்னா அந்த ரீபாரோட பர்சன்டேஜ் வந்து 0.8% கீழே போகக்கூடாது, மோர் தென் 6 ஆர் 4 கீழே வந்துட்டீங்கன்னா ஓகே. ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆனா 2% கீழே இருந்தாலே எக்கனாமிக்கலா இருக்கும். எப்பவுமே டிசைன் பண்ணும்போது வந்து எக்கனாமிக்கலா டிசைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க மினிமம் ஒரு காலம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா ரெக்டாங்குலரா இருந்தா 4 பார்ஸ் கம்பல்சரியா மினிமம் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து சர்க்குலரா இருந்தா 6 பார்ஸ் கம்பல்சரி வந்து நீங்க என்ன பண்ணணும், மினிமம் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க காலம் பார் ரீபார் கொடுக்கும்போது கம்பல்சரி நாட் லெஸ் தென் 12 mm டயா பார்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிஷன்ஸ். நீங்க IS 456 இதனால எடுத்து பார்க்கலைன்னா நீங்க எடுத்து பாருங்க. அந்த IS 456ல எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பான். நீங்க எப்படி பண்ணணும் என்னங்க. இது குறிப்பிட்ட பாயிண்ட் தான், இது போக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் 6 பாருக்கு கம்மியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேசிங் நாட் எக்ஸீட் 300 mm, இந்த டையோட ஸ்பேசிங் நாட் எக்ஸீட் 300 mm மேல போகக்கூடாது. லாங்கர் பார்ஸ் நாட் ஸ்பேஸ்டு மோர் தென் 75 mm எய்தர் சைட். அந்த லாங்கர் பார்ஸ் என்னங்கிறது நான் எய்தர் சைட் காமிக்கிறேன். அது நீங்க SP34 பார்த்தீங்கன்னாலே தெளிவா பிக்சரோடு இருக்கும். அந்த பிக்சர் இருக்கு, நான் காமிக்கிறேன் என்ன இந்த பாயிண்ட் லாங்கர் பார் நாட் ஸ்பேஸ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் காரம் சைட் ப்ரொவைடட் ஹையர் டயா பார்ஸ். இப்போ உங்க காலத்துக்கு வந்து 416 வருது 420 வருதுன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாமே நீங்க என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா 420 mm பார்ஸ் கொடுத்துக்கலாம், 416 பார்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. கார்னர் டீடைலிங் டயக்ராம் கொடுக்குறீங்கன்னா கார்னர்ல எல்லாமே நீங்க என்ன கொடுத்துக்கலாம், லாங்கர் டயா பார் கொடுத்துக்கலாம், நடுவில் எல்லாமே ஷார்ட்டர் டயா பார் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இது IS 456 இன்னும் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும்தான் இதுல எடுத்திருக்கு. காலத்துல இதெல்லாமே காலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். IS 456 பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த காலத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே தெரியலனாலும் கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? என்னென்ன பார் எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மினிமம் பார்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதே மாதிரி ஸ்பேசிங் எதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, அதே மாதிரி லாங்கர் பார்ஸ் நாட் ஸ்பேஸ்டு மோர் தென், அது என்னன்னு நான் சொல்றேன். கார்னர் வந்து ஹையர் டயா வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் மெயின் பாயிண்ட் காலத்துல வந்து. அதே மாதிரி காலத்தை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா 3 டைப் ஆஃப் பண்ணலாம். அது நம்மளுக்கே தெரியும். இன்டர்னல் காலம், ஆக்சியலி லோடட் காலம், சைடு காலம் யூனிஆக்சியல் பெண்டிங், கார்னர் காலம் ஆக்சியல் லோடட் பை ஆக்சியல் பெண்டிங். இந்த 3 வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம வந்து டிசைன் பண்ணுவோம். ஒரு காலத்தை வந்து நீங்க டிசைன் பண்ணணும், மேனுவலா பண்ணணும். இதுல ETABS கொடுத்தீங்க, ஸ்டாட்போல கொடுத்தீங்கன்னா அதே எடுத்துக்கோ. நீங்க மேனுவலா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எதை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னா 3 டைப் ஆஃப் பிரிச்சிருப்பாங்க. ஆக்சியல் லோடட் காலம், யூனிஆக்சியல் லோடு யூனிஆக்சியல், அதே மாதிரி பை ஆக்சியல். ஓகேவா? இந்த 3ஆ பிரிச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காலத்தை வந்து இது அனலைஸ் பண்ணுவோம். 3 டைப் ஆஃப் காலத்தை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். அது கீழே என்னென்ன நீங்க காலத்தை வந்து பிரிச்சுட்டீங்க. ஒரு காலத்தை டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலத்தை டிசைன் பண்ண போறீங்கன்னா அந்த காலத்துக்கு எவ்வளவு லோடு வருது அப்படிங்கிறது நீங்க கம்பல்சரி பார்க்கணும். ஓகேவா? அந்த காலத்துக்கு எவ்வளவு லோடு வருது, அதே மாதிரி மொமெண்டின் காலம், அந்த காலத்துக்கு வந்து எத்தனை மொமெண்ட் வருது, 2 மொமெண்ட் வருதா 1 மொமெண்ட் வருதான்னு கம்பல்சரி நீங்க பார்க்கணும். லோடையும் பார்க்கணும், மொமெண்டையும் பார்க்கணும். அதோட எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டைப் ஆஃப் காலம், ஷார்ட் காலமா லாங் காலமா, அது என்ன டைப் ஆஃப் காலம் டிசைன் பண்ணும்போது எல்லாமே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு எவ்வளவு லோடு வருது, எவ்வளவு மொமெண்ட் வருது, அதோட எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ, அதே மாதிரி அது என்ன டைப் ஆஃப் காலம், அதே மாதிரி குரூப்பிங் ஆஃப் காலம் கொடுத்துருங்க.
அது பிரச்சனை இல்லை. ஒரே மாதிரி நீங்க இருக்குன்னா குரூப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டிசைனிங் ஆஃப் காலம் செக்ஷன். எப்படி ஒரு காலம் செக்ஷன் வந்து நீங்க டிசைன் பண்ண போறீங்க, எப்பவுமே எக்கனாமிக்ல வச்சு டிசைனிங் ஆஃப் காலம் செக்ஷன் வந்து பண்ணிக்கங்க. ஓகேவா? என்ன இதுல பண்ண போறீங்க டிசைனிங் ஆஃப் காலம் செக்ஷன் வந்து அதுதான் கொடுத்துருப்பாங்க. மெயினா டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டைப் ஆஃப் காலம் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்தது சாரி எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிச்சாதான் டைப் ஆஃப் காலமே என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இந்த எஃபெக்டிவ் லென்த் கூட இன்டூ பண்ணீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கோட் புக்ல, அதை எடுத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேவா? என்ன எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிப்பீங்க, டைப் ஆஃப் காலம் கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது நீங்க கம்பல்சரி நீங்க ஒரு காலம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா லோடி கன்சிடர் பண்ணணும், மொமெண்டிவ் நீங்க கன்சிடர் பண்ணணும், அதுதான் ரூல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் தான். நம்ம அந்த எஃபெக்டிவ் லென்த் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா, எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிச்சது வந்து எஃபெக்டிவ் லென்த் என்னன்னா அது காலம் வித் எவ்வளவு எம்எம் இருக்கு அது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவு கிடைக்கும். அதுல டிவைடட் பிரெத் போட்டோம்னா லாங் காலமா ஷார்ட் காலமா அப்படிங்கிறத கிடைக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இன்டர்மீடியட் ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு காலம் டிசைனே பண்ணுவீங்க. எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிச்சிருந்தா ஷார்ட் காலமா லாங் காலமா நீங்க கண்டுபிடிச்சது என்ன பண்ணுவீங்க, ஒரு டிசைனே நீங்க ஃபுல்லாமே பண்ணணும். ஓகேவா? இதுதான் அந்த இது கொடுத்துருப்பாங்க, லாங் காலமா ஷார்ட் காலமா என்னங்கிறது நீங்க தெளிவா காலத்துல வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எசென்ட்ரிசிட்டி, அது உங்களுக்கே தெரியும். மினிமம் எசென்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அலவன்ஸ் ஆஃப் ஸ்லெண்டர்ஸ் இதெல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு காலம் டிசைன் பண்றதுனா சும்மா நிறைய இருக்கு, ஆக்சுவலா நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சாதான் ஒரு காலம் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு காலத்துல வந்து நீங்க டிசைன் பண்றீங்கன்னு வைங்க, இப்போ வந்து எந்தெந்த இடத்துல வருது எந்தெந்த மாதிரி நம்ம வச்சாச்சு, வச்சப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் 3 டைப் ஆஃப் காலம் இருக்குன்னு பார்த்தாச்சு. பார்த்தப்புறம் ஒரு காலம் டிசைன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தாச்சு. அப்புறம் வந்து காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது நீங்க எல்லாமே மேக்ஸிமம் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா அது என்னன்னா காலத்துல மட்டும்தான் கம்ப்ரஷன் நம்பர்ல மட்டும்தான் அந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ங்கிறது ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அது என்னன்னா டாப்ல இருந்து பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா நம்ம 4 கிலோமீட்டர் ஸ்லாப் லோட் கொடுக்குறோம்ல, அது ரியலா இந்த 4 கிலோமீட்டர் விட கம்மியா தான் போயிருக்கு. அது வந்து மேனுவலா செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் காலத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும், பீமுக்கு எடுக்கக்கூடாது, ஸ்லாபுக்கு எடுக்கக்கூடாது. அந்த வர லோட்ல வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? லைவ் லோட் ரிடக்ஷன் பண்ணிக்குவாங்க. இப்போ 1 ஃப்ளோர் பாத்தீங்கன்னா 0%, நீங்க ஒரு ஃப்ளோர் இருக்கிறனால 0%, 2 ஃப்ளோர்னா 10, அதே மாதிரி 3 ஃப்ளோர்னா 20%. இது எல்லாமே எதில் இருக்குன்னா IS 875 Part 2ங்கிற கோடு புக்ல இந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டரை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா, தெளிவா கொடுத்துருக்கா. ஓகேவா? IS 875 Part 2ல எடுத்து பாத்தீங்கன்னா லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருப்பா. மோர் தென் 10 ஃப்ளோர் போயிடுச்சுன்னா 50% வரைக்கும் காலத்துல வந்து லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் நீங்க கொண்டு வந்துக்கலாம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பான். இதுதான் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பட் பார்க்காதவங்க இது IS 875 Part 2 இருக்கு. ஓகேவா? இதை நீங்க காலம் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து நீங்க கம்பல்சரி கன்சிடர் பண்ணணும். அதுதான் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து வரும், அது தெளிவா சொல்லிடுறேன். டாப்ல இருந்து எடுப்பாங்க ஃப்ளோர் எடுக்கும்போது 1 2 3 4 மொத்தம் 15 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ ரூஃப்ல வந்து எவ்வளவு இருக்கு, 30 ஆக்ட் ஆகுது. அது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் இருந்துச்சுன்னா 0, அடுத்த 2 ஃப்ளோர் வருமா, இங்க வரும்போது இது ஒரு டாப், இது மொத்தம் 30 + 40. அப்ப 30 + 40 பண்ணும்போது என்ன பண்ணிட்டான் 10%, டோட்டல் 1 கூட மைனஸ் பண்ணும்போது 0.9 வருமா. உங்களுக்கு இன்டூ பண்ணீங்கன்னா எவ்வளவு லோடு எடுக்குது, டோட்டலா வர்றது வந்து 70 வருது. ஆனா எடுக்கிறது வந்து நம்ம லைவ் லோட் ரிடக்ஷன் பார்ட் கொடுத்தோம்னா 63 தான் எடுக்கணும். அது ரூல் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. லைவ் லோடு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு நிக்க வச்சு இது பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த இப்போ பாத்தீங்கன்னா அங்க மோர் தென் 10 ஃப்ளோர் போகும்போது என்ன பண்ணிருப்பாங்க 0.4 வச்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் 0.5 வச்சிருக்காங்களா. இப்ப தெரியுதா உங்களுக்கு வந்து ஏன் வந்து லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. கம்பல்சரி நீங்க ஒரு காலம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு காலம் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க 10% லோடு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், ஒரு டாப்ல இருந்து வரணும். இப்போ பாட்டம் வர வர என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த லைவ் லோடு எதுல நீங்க இந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் பார்க்கலாம் அப்படின்னா IS 875 Part 2ல இருக்கு இந்த டயக்ராம், அதே மாதிரி மேல இருக்க டயக்ராம். ஓகேவா? இது நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இது காலம் டிசைன் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கிராக்டு RC செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்.
இந்த ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் பார்த்தோம்ல, ஃபேக்டர் அண்ட் ஃபேக்டர் ஒரு த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ, அது போடும்போது சொல்றேன். இந்த வேல்யூ தான் நம்ம அங்க கொடுப்போம். எதுக்காக ஸ்டிஃப்னஸ் வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? மேக்ஸிமம் இது டால் ஸ்ட்ரக்சர் போகும்போது தான் கொடுப்போம். ஸ்மாலர் ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு நம்ம பிரிச்சிருப்போம். இது உங்களுக்கே தெரியும், ஆக்சியல் காலம், பைஆக்சியல், யூனிஆக்சியல். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணா வந்து உங்களுக்கு பிரிச்சுக்கலாம். இதுல பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது காலம் இருக்கு. இதுல வந்து என்ன ஆகும், பீம் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதே இதுல காலம் இருக்கு, பீம் ஜாயிண்ட் ஆகும். காலம் வந்து இதுல வந்து என்ன ஆகும், மொமெண்ட் எல்லாமே கேரி ஓவர் ஆயிரும். ஆனா இதுல வந்து என்ன ஆகும், மொமெண்ட் இந்த காலத்துக்கு தான் வரும், இந்த மொமெண்ட்டும் இந்த காலத்துக்கு தான் வரும். இந்த காலம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மொமெண்ட் இப்படி பாஸ் ஆயிக்கும். பட் இந்த மொமெண்ட் என்ன வரும், த்ரூ அவுட் காலத்துக்கு தான் வரும். ஓகேவா? நீங்க புக்ல படிச்சு புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் எம்ஒய்னு கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துல வந்து எம்எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சியலோட காலத்துலயும் மொமெண்ட் வரும், ஆனா ரொம்ப மொமெண்ட் வராது. ஏன்னா கேரி ஓவர் ஆயிக்கும். உங்களுக்கு வந்து பீம் வந்து மொமெண்ட் வந்து கேரி ஓவர் பண்ணி கொடுத்துரும். அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் காலத்துக்கு வந்து மொமெண்ட் வராது. பைஆக்சியல் யூனிஆக்சியலுக்கு வந்து மொமெண்ட்டும் வரும், ஆக்சியல் லோட் ரெண்டுமே வரும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், லோடி கன்சிடர் பண்ணணும், மொமெண்டி கன்சிடர் பண்ணணும். பைஆக்சியல் யூனிஆக்சியல் போகும்போதெல்லாம் மொமெண்ட்டும் உங்களுக்கு என்ன வரும், சேர்ந்து வரும். ஓகேவா? இதுதான் நீங்க காலம் பண்ணும்போது இப்போ சொல்ற பாயிண்ட் எல்லாமே மெயினா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது காலத்துல பாத்தீங்கன்னா மினிமம் சைஸ், இது வரைக்கும் இந்த சைஸ் வைக்கலாம். இப்போ வித்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் சைஸ் தான், உங்க புக்ல இருந்து எடுத்தது தான். அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே புக்ல இருந்து, சில புக்ல இருந்து இதை எடுத்தது தான், ரெஃபரன்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வித் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு டெப்த் எவ்வளவு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காலத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மினிமம் வித் எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, டெப்த் எவ்வளவு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, காலத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு என்னன்னா மெயின். இப்போ பார்த்தோம்ல இது நிறைய இருக்கு. இப்போ வித் எவ்வளவு வைக்கலாம், டெப்த் எவ்வளவு வைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு காலம் வந்து எப்படி செட் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி வந்து இந்த காலத்தை வந்து நீங்க என்ன பண்ணலாம், எப்படி ஐஎஸ் கோட் வச்சு செக் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு காலம் டிசைன் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி காலம்க்கு இது பண்ண பிறகு லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க எல்லாமே காலத்துல வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணி முடிச்சது எல்லாமே ஜஸ்ட் 100ல ஒரு 10 to 15% தான் நம்ம பார்த்துருக்கோம். இது போக நிறைய இருக்கு காலத்துல வந்து. உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி சைஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீடைலிங் பண்ண போறோம். டீடைலிங் எப்படி பண்ண போறோம் அதுதான் நாம் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா?